வணக்கம். நான் திப்பிலி செடி வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து இப்போ நடப்போகிறேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் ரூ. 170 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இது ரேட் ஓகேவான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூ இருக்குது பார்க்கல, வெள்ளை கலராக. அது பக்கத்துலேயே ஒரு காயும் இருக்குது. இதை எப்படி நடுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை ஒன்று போகுது. அது வந்து எப்படின்னா படர்ந்து போகுது. இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த பாட்டோடையே அப்படியே நடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த டப்பாவே அப்படியே கொண்டு போய் நடலாம். ஏன் அப்படி நடுறேன் அப்படின்னா, இதுக்கு ஆணி வேரெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே சைடில் அப்படியே கொடியிலேயே அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் இருக்குதுங்களா, அதே மாதிரி நம்ம கொண்டு போய் நடல என்ன ஆகும்னா, இந்த கொடி படர்ந்து பக்கத்தில் வேர் ஊனி போய்க்கு. இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பாட்டிலேருந்து எடுக்கையில் என்னன்னா மண் இதாகி செடி வாடி நம்மளுக்கு வேஸ்ட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழியை தோண்டி இந்த பாட்டை அப்படியே உள்ளே வச்சு நான் நடப்போகிறேன். இந்த இதை நடுறதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழி வெட்டிட்டேன். இந்த குழி வேணுங்கிற அந்த பாட்டு வைக்கிற அளவுக்கு நல்லா குழி வெட்டியாச்சு. இப்போ செடியை வச்சாச்சு. செடியை வச்சு அந்த மரத்துக்கு போகிற மாதிரி, கொடி போகிற மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மண்ணை போட்டு மூடி கொஞ்சம் மக்கிய தொழு உரம் போட்டாச்சு. தொழு உரம் போட்டுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் செடி கொஞ்சம் நல்லா செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்மண் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடிட்டேன். இப்போ செம்மண் போட்டது, செம்மண் தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மூடாக்கு போடணும். ஏன்னா காஞ்சி போயிடும் சீக்கிரம். அதனால் மூடாக்கு போடணும். இதுக்கு ஃபுல்லாக வெயில் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் வெயில் நிழல் அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஈரம் குறையாம இருக்கிறதுக்காக திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு மேலே தென்னை மட்டையை போட்டாச்சு. இந்த செடியோட வளர்ச்சியை வரும் நாட்களில் நான் வந்து ஷார்ட்ஸாக போடுவேன். நம்ம சேனலில் இப்போ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, வெறும் வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வளர்ச்சியை நீங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். இன்னும் பல விவசாயத்தாண்ட தகவலை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.